யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி அவர்கள். இதில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு வேஷ்டி மரியாதை. இந்துக்களுக்கு மாதா மாதம் பண்டிகைகள் இருக்கும். அதில் மிகவும் சிறப்பம்சம் பொருந்தியது தீபாவளி பண்டிகைதான். தீபாவளி என்றாலே அந்தி இருளில் சுடர் விட்டெரியும் தீபங்களும் புத்தாடைகளும் பலகாரம் கண்ணை கவரும் வானவெடிகளும் தான் ஞாபகம் வரும். அப்படி ஒரு தீபாவளி சமயத்தில் நானும் ஆச்சியும் புத்தாடைகள் வாங்க சென்றோம். அப்போது ஆசிரமத்தில் இருக்கும் ட்ரஸ்டி மிகவும் கண்டிப்பானவர். அவரை கேட்டுக்கொண்டுதான் பகவானை தரிசிக்க செல்ல வேண்டும். பகவானை தரிசிக்க குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்பார். நானும் ஆச்சியும் புது துணிகள் வாங்கி வர மாலை நேரம் ஆகிவிட்டதால் இனி பகவானை தரிசித்து புது துணியை அவரிடம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க இயலாது. எனவே நாளை காலை பகவானின் ஆசனத்தில் வைத்து வணங்கிவிட்டு வருவோம் என்று நினைத்தேன். பகவானின் ஆசீர்வாதம் வாங்க முடியவில்லை என்ற கவலையோடு வீட்டுக்கு வந்தேன். மறுநாள் சூரியனை வரவேற்கும் மனம் கமழும் மலர்களும் பறவைகளின் இன்னிசையும் கண்ணுக்கு குளிர்ச்சியும் மனதுக்கு மலர்ச்சியும் தரும் அமைதியான காலை வேளை. சுமார் 6 மணி அளவில் வீட்டு வாசலில் யாரோ நிற்பது போல் தோன்ற வாசல் பக்கம் திரும்பி பார்த்தேன். ஒளி பொருந்திய முகத்துடனும் சாந்தம் நிறைந்த பார்வையுடனும் பகவான் நின்றிருந்தார். யோகியுடன் யோகிக்கு சேவை செய்யும் சிஷ்யை தேவகி அம்மாவும் நின்றிருந்தார். எனக்கு ஆச்சரியம், சந்தோஷமும் மனத்தில் பொங்கிட சாமியும் தேவகி அம்மாவும் வரவேற்று வீட்டில் அமர வைத்தேன். அப்போது சாமி என்னிடம், தீபாவளிக்கு புது துணிகள் வாங்கிவிட்டீர்களா என்றார். நானும் வாங்கிவிட்டேன் சாமி என்றேன். அதை தரும்படி கேட்டார்கள். அவரிடம் நான் வாங்கி வைத்திருந்த துணிகளை கொடுத்தேன். அவர் ஆசீர்வாதம் செய்து தந்தார். அப்போது சாமிக்கு அணிவிக்க மலர் மாலையோ கொடுப்பதற்கு பழங்களோ ஏதுமில்லை. காலை வேளையில் எதிர்பார்க்காத நிகழ்வு அல்லவா இது? என்ன செய்வது என்று யோசித்தபோது என் மகன் எனக்கு அனுப்பி வைத்த 8 முழ வேஷ்டி நினைவுக்கு வந்தது. அதை கொண்டு வந்து சாமிக்கு போர்த்தி விட்டேன். என் அன்பில் என்னால் முடிந்ததை அப்போது சாமிக்கு செய்தேன். பகவான் அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். பக்தனின் அன்பில் மகிழும் இறைவனை அப்போது தரிசித்தேன். சாமி ஆசிரமத்துக்கு கிளம்பும்போது தேவகி அம்மாவிடம், தேவகி, செட்டியார் கொடுத்த வேஷ்டியை மடித்து எடுத்து கொண்டு வா என்றார். தூய அன்புடன் தன் பக்தன் தனக்கு வழங்கியதை ஏற்றுக்கொண்ட இறைவன் அதனை பத்திரப்படுத்தியும் வைத்துக்கொள்வதை பார்த்து அகமகிழ்ந்தேன். சாமி, என் மகள் உமையாளுக்கு படித்துறை சாமி படம் கொடுத்து திண்டுக்கல்லில் போய் கொடுக்கச் சொன்னார். நான் ஓசூர் போகும் விவரம் சொன்னதும், பரவாயில்லை, ஓசூர் கொண்டு போய் வைத்திருந்து திண்டுக்கல்லுக்கு செல்லும்போது உமாவுக்கு கொடுப்போம் என்று சொன்னார்கள். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானின் அருள் எப்பேற்பட்டது! இதை வாசிக்கும்போது என் மனம் மிகவும் நெகிழ்ந்து போகின்றது. பகவானின் அரவணைப்பிலேயே நாம் இருப்போம், இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அவர் அரவணைப்பிலேயே இருப்போம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.